வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியை 100 நாட்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் படிப்பு சார்ந்து ஒவ்வொரு தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய அதே நேரத்தில் அதை பற்றி நமக்கு விளக்கி சொல்கிறதுக்காக நமது அரங்கத்திற்கு தினந்தோறும் ஒவ்வொரு புது விருந்தினர்கள் வருகை தந்துடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம படிப்பு குறித்து பேச போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, படிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய, அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய கல்வி கடன், கல்வி உதவித்தொகை பற்றி பேச போகிறோம். முழுக்க இன்னைக்கு 1 மணி நேரம் இதை தொடர்பாக தான் பேச போகிறோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சில கல்வி உதவித்தொகை தான் தெரியும். அதையும் தாண்டி எத்தனையோ கல்வி உதவித்தொகை இருக்குது. என்ஜிஓ, ஃபவுண்டேஷன், தனியார் நிறுவனங்கள் எத்தனையோ கொடுக்குறாங்க. குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையை ஒரு நீண்ட பட்டியல் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பேங்க் செக்டார்லேருந்தும் நிறைய கல்வி உதவித்தொகை இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு கல்வி உதவித்தொகை தொடர்பாகவும், அதே நேரத்தில் உயர்கல்வி தொடர்பாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே நேரத்தில் திரையில் ஒரு QR கோடு கொடுத்துருக்கோம். அந்த கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான கேள்வியை கேட்கலாம். இன்னைக்கு நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வி உதவித்தொகை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இளம் கல்வியாளர் திரு அசோக்குமார் அவர்கள் தான். அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். முதல்ல நிறைய குடும்பங்கள் படிக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க. அதற்கான பணச்சூழல் அப்படின்றது ஒரு பற்றாக்குறையாக இருக்கும். அவங்களுக்கு பெரும்பாலும் உதவக்கூடியது கல்வி கடன், இன்னொன்று ஸ்காலர்ஷிப். அதை பற்றி பேசுகிறப்போ நிறைய பேருக்கு தெரியக்கூடியது என்னென்னா, நம்ம காலேஜ் போனால் வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னொன்று ஸ்கூலில் இருக்கிறது ஆசைகள் இருப்பாங்க. அவங்க சொல்லி நமக்கு தெரியக்கூடிய 1-2 தான் இருக்கும். அதற்கும் மேற்பட்டு எத்தனையோ இருக்குது. நீங்கள் நம்ம பேசுகிறப்ப சொன்னீங்க, ஞாபகம் வச்சுக்க முடியல. அவ்வளவு பெரிய நீண்ட பட்டியல். அதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்க முடியுமா, என்னென்ன செக்டாரில் கொடுக்குறாங்க அப்படின்னு? ஷோர். ஃபஸ்ட் இப்போ லோனே பார்த்தீங்கன்னா வித்யாலட்சுமி போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 4 lakhs வரையுமே கொடுக்குறாங்க பேசிக்காக. அடுத்து பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் இருக்குது, அது 8 lakhs வரையும் கொடுக்குறாங்க. ஸோ லோனே நம்மளுக்கு 2 விதத்தில் இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாகவும் அப்ளை பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கூடவும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த 7.5 ரிசர்வேஷன் ஒன்று சொல்லுவாங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஒரு 35 விதமான கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவே படிக்கலாம். 0 rupees ஃபீஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடுத்து வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏகப்பட்ட பேர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவே ஸ்காலர்ஷிப் இருக்குது. பெண்கள் வந்து ஸ்டெம் எஜுகேஷனுக்குள்ளே படிக்க போனாவே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ், என்ஜிஓஸ் அவங்களும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நிறையா இருக்குது. இந்த மாதிரி பேங்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ MBBS, BDS மாதிரி டிகிரிலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கோல்கேட் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பட்டியல் உண்மையிலே ரொம்ப பெருசு தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே சார், நம்ம கல்வி கடன் பற்றி போயிடலாம் சார். நிறைய பெற்றோர்கள் அதை தான் முதல் முறையாக போவாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்வி கடன் தான் போவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் வந்தாங்க, கண்டிப்பாக பேசலாம். நேர் வணக்கம். உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங் சார், நான் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம், உங்களுடைய சந்தேகம்னா ஸ்டார்ட் கேட்கலாம். சார் ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். குட் மார்னிங் சார், நான் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இந்த பையனுக்கு வந்து 12th போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு எப்படி போகணும் என்ன ஏதுன்னு தெரியல. ஒன் டைம் போய் பார்த்து இருக்கும்போது டைம் பார் ஆயிடுச்சு. அது ஏதாவது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? என்ன ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்கம்மா, தெளிவாக சொல்லுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அந்த பிள்ளைக்காக ஓப்பன் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க சார். போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக என்ன ஓப்பன் பண்ண சொன்னாங்கம்மா, தெளிவாக இல்லையா? பையனுக்கு இந்த கல்வித்தொகை நான் 6th standardலேருந்து 12th தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்கம்மா. ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எந்த ஹையர் எஜுகேஷன் போனாலும், நீங்கள் UG PG லெவலில் என்ன ஸ்காலர்ஷிப் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், நம்ம தொடர்ந்து கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வியே வச்சுருக்கேன் சார், அதுக்கு நேர் வந்துட்டாங்க. ஒரு இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ கல்வி கடன் பற்றி முதல்ல பேசிடலாம். கல்வி கடன் யார் யார் கொடுக்குறாங்க, அதை எப்படி விண்ணப்பிக்கிறது, எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறது? ஓகே, வித்யாலட்சுமி போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே 4 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கல்வி கடன் கொடுப்பாங்க. எந்த கொலாட்டரும் இல்லாமல். கொலாட்டர்லாம் யாரும் சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே, ப்ரொஃபஷனல் டிகிரினா 4 வருஷத்துக்கு மேலே படிக்கிற படிப்பு, BSc BA இல்லாமல் 4 வருஷத்துக்கு மேலே படிக்கிற ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்க்கு வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொலாட்டர்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து போடணும், இல்லாட்டி உங்கள் அசட் ஏதாவது நீங்கள் வந்து காமிக்கணும். அப்படி இருந்தால் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம். வித்யாலட்சுமி போர்ட்டல் வெப்சைட்டில்
உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, பட் 3 பேங்க் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க பேங்க்கில் தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க 3 பேங்க்கையுமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டு யார் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அது இன்டர்நெட்லேயே போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணலாம். நெசசரி டாக்குமெண்ட்ஸில் இப்போ நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதே தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்போது ஜூன் ஜூலையில் வந்து காலேஜ் சேர்றீங்க அப்படின்னா லோன் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதம் எடுத்துரும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கட்டிடுங்க. ஆனால் கண்டிப்பாக 4 மாதத்துக்கு அப்புறம் எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு 1 lakh சாங்ஷன் பண்ணிடுவாங்க. மெயினாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. 5வது வருஷம் உங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 6வது வருஷத்துலேருந்து நீங்கள் திருப்பி ரீபே பண்ணால் போதுமானது. அது வரை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு வந்தாலே போதுமானது. 6வது வருஷத்துலேருந்து நீங்கள் கல்வி கட்டணம் திருப்பி கட்டினா போதும். சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வே ஆஃப் கூட பண்ணிடுவாங்க. கல்வி கடன் ரத்து அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம், அதுவும் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 இயர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க, 21 வயசில் வெளியே வரீங்க அப்படின்னா 22 வயசுல உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். 23 வயசில் நீங்கள் திருப்பி கட்டினா போதுமானது. மெயினாக இதான் வித்யாலட்சுமி போர்ட்டல் லோன். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ போன வருஷம் வந்து பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னா 8 லட்ச ரூபா வரை லோன் கொடுக்குறாங்க. மெயினாக டாப் 200 இன்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது NIRF ரேங்க்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலே வந்து உங்களுக்கு சாலிடாக 8 லட்ச ரூபா லோன் கேரண்டி. இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 25 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இது முக்கியமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துனா 25 இன்ஸ்டியூஷன்ஸ். நீங்கள் அந்த காலேஜில் எந்த டிகிரி படித்தாலுமே உங்களுக்கு 8 லட்ச ரூபா வரைக்கும் லோன் இருக்குது. பியூட்டி என்னன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் 4.5 லட்சத்துக்கோ ஏதோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, 0 rupees தான். இதுவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒவ்வொருக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணிடுவாங்க. 7.5 இருந்தால் 7.5 லட்ச ரூபாய் கம்மியாக இருந்தால் 3% இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருந்தால் ரெகுலராக பேங்க்கில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அதுவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதுதான். இதுக்கெல்லாம் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஜென்ரலாக வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எவ்வளோ வருட வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களோட ஸ்கூல் டிசி கேட்பாங்க, ஸ்கூல் அத்தாச்சிக்கு, 10th மார்க்கு, 12th மார்க் ஷீட்ஸ் எல்லாம் அகடமிக்கு நீங்கள் அட்மிஷன் டைமில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது மட்டும் தான். கூடுதலாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. வேறு எது அடிஷ்னலாக நீங்கள் எதுவுமே புதுசாக போய் வாங்கணும் மாதிரி இருக்காது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடுறீங்கன்னா அவங்க ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே தான் இதுக்கும் தேவை. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் பேங்க்லேயே போய் டேரெக்டாக லோன் கேட்டாலுமே நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வாங்க தான் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க ப்ராசஸே பண்ணாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நேரில் போகணுமா? அதற்கு இல்லை, பேங்க்கே அந்த வேலையை பார்த்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் நடந்துடும். நேரில் வந்து விசிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஜென்ரலாக யாரும் லோனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டா எந்த ஆஸ்பெக்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, அப்பா வந்து பேங்க்கில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கட்டாமல் இருக்காங்க, இல்லை லோன் எடுத்துகிட்டு திருப்பி பே பண்ணாமல் இருப்பாங்கன்னா அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி டாப் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக எந்த பேங்க்கில் வேணாலும் போய் திருப்பி கேட்கலாம். ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு மட்டும்தான், மெயினாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு அப்படி வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான்? மெயினாக ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தர் படிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட இனிஷியேட்டிவே. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் தேர்ட் பீப்புளுக்கு வந்து அவுட் ஆஃப் சாய்ஸ். இப்போ ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணாரு, அவர் ஒழுக்கமாக பே பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக 2வது பிள்ளைக்கும் கொடுப்பாங்க, 3வது பிள்ளைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு எதுவும் டேட் இருக்கா சார்? இந்த டேட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. மெயினாக என்னன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க. இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தான் நீ படிக்கிற அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த ப்ரூஃப் தேவைப்படுங்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாதம் ஆயிரும். சில காலேஜ்லாம் 1 month ஆக்கும், சில வீட்டில் 1 weekலேயே கொடுப்பாங்க. அந்த போனஃபைட் ரெடியாக இருந்ததுன்னா நீ அப்ளை பண்ணி மேக்ஸிமம் 2 months, கண்டிப்பாக டிலே இருக்காது, மேக்ஸிமம் 2 monthsல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை தொடர்ந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அரியர்ஸ் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு செமஸ்டரும் பாஸ் பண்ணாமல் ஒருவேளை ஒரு செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு 2வது செமஸ்டர் போகும்போது ஒரு அரியர் வந்துச்சுன்னா அப்படியே கட் ஆயிரும், நிறுத்திடும். அதுக்கப்புறம் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்ல சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்கா? கண்டிப்பாக. நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நேரு இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம் சார். வணக்கம் சார், செஞ்சிலிருந்து பவானி பேசுறேன். சொல்லுங்க பவானி. பாப்பா வந்து +2 முடிச்சிருக்காங்க. ஓகே பவானி, நீங்க வந்து டிவியை பார்க்காம பேச முடியுமா? கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, இல்லை மியூட்ல வச்சிருங்க. சார் அவங்க வந்து 572 மார்க் எடுத்திருக்காங்க. எவ்வளோ மார்க்மா? 572 பியூர் சயின்ஸ். ரொம்ப நல்ல மார்க்மா, சொல்லுங்க. என்ன படிக்கலான்றது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்காது, கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஷூர்மா. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம். TNAUன்னு சொல்லுவாங்க. 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜில் படிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபிஷரி சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து இன்னொரு 1 monthல ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே அப்ளை பண்ணி படிக்கலாம். அங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா.
சரிங்களா. இது ரெண்டும் ட்ரை பண்ணுங்கள். பியூர் பயாலஜி பசங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே எல்லாமே உங்களுக்கு பியூர் சயின்ஸ் குரூப் பசங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை சார், அடுத்த நேரம் இல்லை சார். அடுத்த நேரம் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம், சேலத்துலேருந்து நடராஜன் பேசுகிறேன் சார். சேலத்துலேருந்து நடராஜன் சார், சொல்லுங்கள் சார். உங்களுடைய சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம் சார். இப்போ இந்த கல்வி கடன் வாங்குறதுல சார், அது 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி +2லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சார். அது அப்படிதான் சார் ரூல்ஸுங்களா சார்? அப்படி இல்லைம்மா. 75 கொஞ்சம் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ 10th நீங்கள் 60, 12th 80னா அது கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் 10th நல்லா படிக்கிறீங்க, 12th நல்லா படிக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்குள்ளே நல்ல காலேஜ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படி தான் உங்களை வெரிஃபை பண்ணுவாங்களே. கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒரு 75% இருக்கணும் 3 இடத்துலையும். யா ஓகே சார். இப்போ நம்ம அவர் கேட்டிருந்தாரு அதிகமான ஃபர்ஸ்ட் மதிப்பெண் எடுத்துருக்கணுமா அப்படின்னு. இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. அரசு பள்ளியில் மட்டும்தான் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்களா, தனியார் பள்ளி படித்தா அவங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக 7.5 ரிசர்வேஷனே இருக்குது. நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். தனியார் பள்ளி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தாலே அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா 10 லட்ச ரூபா வருஷம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கன்சிடர் பண்ணுவாங்க. எண்டாவது பசங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க மேட்டரு. அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க கொடுக்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இது ஃபஸ்ட் விஷயம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வழியாக 6ஆவதுலேருந்து 12வது வரையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னாவே ஒரு 35 கோர்சஸ் இருக்குது. ஓகே, அதை பற்றி பேசலாம் சார். நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் பூவேந்தன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், நான் 12th முடிச்சிருக்கேன். எனக்கு 151 கட் ஆஃப் வருது. சரி, ஓகே. எனக்கு ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அதுக்கான காலேஜஸ் என்னன்னு தெரியல. அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஏரோஸ்பேஸ் குரூப்பே இல்லை. அதுக்கு நல்ல காலேஜஸ் பிரைவேட்லயோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நல்ல காலேஜஸ் சொல்ல முடியுமா சார் லோ ஃபீஸில்? கண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் டேரெக்டாக இன்ஜினியரிங் கோர்சஸ் எங்கேயுமே படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து யூஜி கிராஜுவேட்ஸே எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் அப்படி ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இந்த கோர்சஸை படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வந்து ட்ரை பண்ணலாம். கேட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி, இல்லை ஐஐடி, என்ஐடி மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஒன் அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறீங்கன்னா ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போகிறவன் தான் இருக்கான். ரொம்ப ஆவரேஜான சம்பளத்தில் போகிற பசங்க தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் படிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இஸ்ரோவில் படிக்கிறவங்களே இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் படித்தவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் நல்ல காலேஜஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நம்ம 7.5 அந்த ரிசர்வேஷன் பேசணும். இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் இதுக்கு 2 தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் 35 கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எப்படி படிக்கிறது? சார், 6ஆவதுலேருந்து 12வது வரையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், பிடிஎஸ் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். இன்ஜினியரிங் வந்து ஒரு 60 விதமான கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்சஸுமே ஃப்ரீ. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,000 சீட் இருக்குது. 12,000 பசங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் வழியாக ஃப்ரீயாக இன்ஜினியரிங் படிக்க முடியும். ₹1 கூட வாங்க மாட்டாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸு, புக் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதை மீறியும் சில காலேஜஸில் கேட்குற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க வாங்கக்கூடாது. அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லப்படுற அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸ் சொல்லுவாங்க, பிஎஃப்எஸ்சி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸு, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி சயின்ஸு, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு 7.5 அப்ளிகபிள் இருக்கும். ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே அப்ளிகபிள் இருக்கும். வெட்டினரி சயின்ஸ்க்கு படிக்கலாம். ஃபுட் டெக்கு, பவுல்ட்ரி டெக்கு, டைரி டெக் இது உங்களுக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த யூனிவர்சிட்டிஸ் கீழே. லா கோர்சஸ் படிக்கிறவங்களுக்குமே இருக்குது. தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்குமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோர்சஸ் நீங்கள் எது படித்தாலுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். சீட்ஸ் ஃப்ரீ. லாஸ்ட் இயர் மட்டும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பசங்க மட்டும் ஒரு 700 பசங்க ஃப்ரீயாக கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் ஃப்ரீயாக, கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் ஃப்ரீயாக சார்னா கேட்டால் கிடையாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே படித்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நீங்கள் மெடிக்கல் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது ஃப்ரீ தான். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு இருக்குது, அது வேறு. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 3 காலேஜஸ் சொல்லுவாங்க, கவர்மெண்ட், ப்ரைவேட், டீம்டு கம்ப்ளீட்லி வேறு. ஆனால் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் கம்ப்ளீட்லி நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியும். ஓகே சார். அடுத்து வந்துட்டு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்துடலாம். ஸ்காலர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு இந்த முதல் தலைமுறை பட்டதாரி அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். ஏன்னா அவங்களுக்கு தான் முதல் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வகையான ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்களுக்கான தகுதிகள்லாம் என்ன சார்? ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுக்கு உங்களோட ஆனுவல் இன்கம் பார்ப்பாங்க. ஒரு 2 லட்சமோ 3 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். மெயினாக நீ முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும். யாரும் வீட்டில் டிகிரி வாங்கியிருக்கக்கூடாது. மெயினாக ஆக்சுவலாக மேக்ஸிமம் 25,000 வரையும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறீங்கன்னா 25,000
மேக்ஸிமம் 27,000 ரூபா வரையும் கொடுப்பாங்க. இதே கவர்மெண்ட்டில் படிக்கிறீங்கன்னா ஒரு 2,000 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஃபீஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 10,000 ரூபா 12,000 ரூபா தான் இருக்கும். ஸோ 2,000 கிடைக்கும். கவர்மெண்ட் எய்டடில் படிக்கிறீங்கன்னா ஒரு 4,000 ரூபா கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் படிக்கிறீங்கன்னா 25,000 வரையும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம் சார். நாங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, அண்ணா படித்து முடிச்சிட்டாரு அப்படின்னா தம்பி அப்ளை பண்ண முடியாது. ஓகே. அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் எதுவும் அவைல் பண்ணலை அப்படின்னா தம்பி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. அந்த 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 குடும்பத்தில் ஒரு பட்டதாரி இன்னும் இப்போ தான் படிக்க போகிறாரு, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற சூழல் இருக்காரு அப்படின்னா அண்ணன் மிஸ் பண்ணிட்டா தம்பி வாங்கிக்கலாம். இல்லை அண்ணனே படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கிட்டார், அந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிட்டாருன்னா தம்பி அப்ளிகபிள் இல்லை. அது குடும்பத்தில் ஒருத்தருக்குங்க. யார் டிகிரி முடிக்க போகிறாங்க, டிகிரி படிக்க போகிறாங்க, அவங்க யார் அப்ளை பண்ணுறாங்கிற பொறுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ். என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட் கிராஜுவேட் பொறுத்தளவுக்கு அதான் அது முதல் திறமை பட்டதாரிங்கிறது வந்து அந்த குடும்பத்தில் முதல் டிகிரி படிக்க போகிறவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது. லாஸ்ட் இயர் மட்டும் 65,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து பேசுகிறேன் சார். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர். சொல்லுங்கள் சார், உங்களோட சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் பேர் சிவராஜுங்க. சார் ஃபஸ்ட்டு கிராஜுவிட்டி வந்து பையனுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருந்தோம். சரிங்க. நாங்கள் வாங்கலை. அது நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமா? அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் வாங்க முடியுமா? பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, படித்து முடிச்சிட்டாரா இல்லை? பையன் படித்து முடிச்சிட்டாரு. நாங்கள் லோன் எல்லாம் எதுவும் வாங்கலை. பொண்ணுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணால் நம்ம அது வாங்கி அப்ளை பண்ண முடியுங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக பையன் படித்து முடிச்சிட்டாருனாலே ஒரு பட்டதாரி குடும்பத்தில் இருக்காருன்னு கணக்கில் வந்துடும். ஸோ அப்போ பொண்ணுக்கு அப்ளை பண்ண முடியாது சார், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நாங்கள் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வேணால் நீங்கள் கேளுங்க. முக்கியமாக பெண்களுக்கு மட்டுமே தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு படிக்க போனாவே, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங்லாம் படிக்க போனாவே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது அடுத்து நம்ம பேசுவோம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் தம்பி முடிச்சிட்டதுனால பொண்ணுக்கு அவைல் பண்ண முடியாது சார். ஓகே சார். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டதாரியில் ட்வின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே ஒன்றா தான் படிப்பாங்க. ஸோ 2 பேருக்கு அப்ளை பண்ண 2 பேருக்கும் அப்ளை பண்ணலாம். 2 பேருக்குமே அப்ளைபிள். ஒரே டைமில் ஒரே மாதிரி படிக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே சார். அடுத்து வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லேயே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. இவங்க என்னென்ன டைப்பில் தராங்க, அதெல்லாம் யார் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதற்கான தகுதிகள் என்ன சார்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா scholarships.gov.in scholarships.gov.inங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸு. அவங்க என்னென்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்ல AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 4 வருஷம் படிக்கிறனால. AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 வரையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே உங்களுக்கு 50,000 rupees வரையும் ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் இருக்கும். இது வந்து பெண்களுக்கு. பெண்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறாங்கன்னா. அடுத்து வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அம்மா அப்பா வந்து இந்த பீடி தொழிலாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி பேக்ரவுண்ட் தொழில் அடிப்படையிலையும் இருக்குது. தொழில் அடிப்படையிலும் ஆமாம். கம்யூனிட்டி பேஸ்டு இருக்குது. மைனாரிட்டி ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SC ST ஷெட்யூல்டு பசங்க அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மெயினாக ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. AICTEன்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் வெப்சைட் சொல்கிறீங்க, அதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த டேட்டில் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி? ஜென்ரலாகவே சார் ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து மார்ச் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்குமே போகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன்னா போனஃபைட்லாம் தேவைப்படும் இல்லையா, ஆரம்பிக்கும். முக்கியமாக ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் தான் ஒரு 80% ஸ்காலர்ஷிப்ஸ் லைவில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் மட்டும் எப்படியாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கட்டிருங்க. நான் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பில்ஸ் எல்லாம் வச்சுமே நீங்கள் கூட ரீஎம்பர்ஸ்லாம் பண்ண முடியும். நிறைய ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ முக்கியமாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் வரும். வெப்சைட் லிங்க்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் நிச்சயமாக. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நிறைய டைப் சொன்னீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கலாமா? ஆக்சுவலாக சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஏதாவது ஒன்று தான் அவைல் பண்ணிக்க முடியும். எலிஜிபிலிட்டியே ஏதாவது ஒன்று தான், அதை அவங்களே வெரிஃபை பண்ணி விடுவாங்க. ஆனால் மேபி ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் 1-2 அப்ளை பண்ணலாம். அவங்களுமே வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிற பொறுத்தில். பட் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட் வாங்குறீங்களாம் கூட பார்க்க மாட்டாங்க. உங்களோட மெரிட் அடிப்படையில், உங்களோட தகுதி அடிப்படையில் அவங்க ரிவார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே சார், பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க சார். ஷோர். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சார் பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லிட்டு உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்டு கேட்கலாம். தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா சார்ட்டு கேட்கலாம். ஜோதி. ஆமாம், நீங்கள் டிவி பார்த்துட்டே பேசுகிறீங்க. டிவி பார்க்காதீங்க. டிவி வந்து மியூட்டில் வச்சுட்டு இல்லை சத்தத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்கம்மா. தள்ளி வந்துடுங்க. டிவி பக்கத்தில் நிற்க வேணாம், தள்ளி வந்து. தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார். பேசுங்கம்மா, சொல்லுங்கள், சந்தேகம் என்ன கேட்கலாம்.
பொண்ணு +2 படிச்சிருக்கா. 403 மார்க் எடுத்திருக்கா. சரிம்மா. அந்த பிஎஸ்சி இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருக்கா. சரிம்மா. அதுக்கு இப்ப வந்து ஆர்ட்ஸ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. நாங்க பிஎஸ்சி ஓப்பன் ஆகல, 2-3 காலேஜ் போட்டிருக்கோம். மறுபடியும் பிஎஸ்சி போட முடியுமா சார்? அம்மா, கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிகிரியோ சயின்ஸ் டிகிரியோ படிக்கணும் அப்படின்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏ, டிஎன் காசான்னு சொல்லுவாங்க, டிஎன்ஜிஏஎஸ்ஏ, அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 170 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஒரு 60க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது, பிஏ, பிஎஸ்சி, பிகாம்னு சொல்லிட்டு. அதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 31 வரையும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில். நல்ல சார். அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், ரவிச்சந்திரன். நல்லது ரவிச்சந்திரன் சார். உங்களுடைய சந்தேகம்னா ஸ்டார்ட் கேட்கலாம் சார். பையன் வந்து 10th படிச்சிருக்கான் சார். 10th படிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறான், ஃபைனல் இயர். சரிங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்குமா சார்? கிடைக்கும் சார். 12th முடிச்சுட்டு, அதாவது 10th முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்குள்ளே படிக்க போகிறாங்கனாவே அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ரிடாமினெண்ட்டாக இன்ஜினியரிங் பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இவர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபைனல் பண்ணுறப்ப அவர் டேரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் போவாங்க. இப்போ டிப்ளமோ 3 வருஷம் படிச்சுட்டு டேரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். ஆமாம் சார், டேரக்ட் செகண்ட் இயர் போவார். அப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்குமா சார்? அப்போ அவைல் பண்ணிக்கலாம். டிப்ளமோலேயே கூட அவர் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலே வந்துட்டு இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் தனித்தனியாக ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா? ஸோ அது அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன சார்? இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த என்ஐஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷனை மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த ஒரு 30-40 காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாவே எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு. எம்பிபிஎஸ் பொறுத்தளவுக்கு அந்தந்த கம்பெனிஸே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்கேட் கம்பெனியை ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட இது விஷயங்கள் வரதுனால பிடிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாவே கோல்கேட் கம்பெனி கொடுப்பாங்க. சென்சோடைன் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்களுமே அந்த பல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அவங்க எம்பிபிஎஸ் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிற எல்லாருக்குமே. ஏன்னா ஏன் ப்ரொஃபஷனல் டிகிரி, ஏன் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா, ப்ரொஃபஷனல் டிகிரி உடனே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு வேலை செய்து தர முடியும். உங்கள் ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்கிற சூழல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சயின்ஸ் டிகிரி படிக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி மாஸ்டர்ஸ், பிஹெச்டி வரைக்கும் போகிறோம். அவங்களுக்கு தானே சார் கொடுக்க வேண்டியதாக? இல்லை, அவங்க அதாவது படிப்பளவுலேயே நீங்கள் டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் போய் உடனே வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் லெவல் அவுட்புட் தேவைப்படுது. இதே இன்ஜினியரிங் அப்படி இல்லை, நீங்கள் ரைட்டாகவே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம், வெப்சைட் டெவலப் பண்ணலாம். இது வந்து ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு. சயின்ஸுங்கிறதே ரிசர்ச் ட்ரிவன் தான். ஆனால் நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் போய், நான் இப்போ வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்ஸ் படித்தவங்க தான் எடுத்துகிட்டு வர முடியும். இன்ஜினியரிங் படித்தவங்க வேக்சின்ஸ் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த டீப் அதாவது ரிசர்ச், டீச்சர், அந்த மாதிரி ஸ்கூலில் போகிறவங்களுக்கு சயின்ஸ் டிகிரிஸ் அவங்களுக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து அது நீங்கள் முக்கியமாக போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்எஸ்சி பண்ணுறீங்கன்னா ஸ்டைஃபண்டோட உங்களை படிக்க வைப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து பெரிய ஐஐடி, என்ஐடி மாதிரி நிறுவனங்களில் போய் நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட வருஷத்துக்கு மாதம் கொடுப்பாங்க, வருஷம் கொடுப்பாங்க. அது மாதிரி ரிசர்ச் ஃபெல்லோ ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. தனியார் கொடுக்குறது இல்லை, கவர்மெண்ட்டே கொடுக்குறது. ஓகே, சயின்ஸ் டிகிரி பசங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் நிறையா இருக்குது. பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போவாங்களா, அப்போ நிறையா இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் பசங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் ஓனா வேணா நம்ம பேசலாம். நிச்சயம் பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க சார். கண்டிப்பாக. நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் வந்துட்டீங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லிட்டு சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார், நான் பெரம்பலூர்ல பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சித்ராங்க என் பேரு. வந்து சார் வணக்கம் சார், தம்பி வந்து லா 3வது வருஷம் படிக்கிறான். அதான் ஸ்காலர்ஷிப் பற்றி போட்டிருக்கீங்க. இன்ன வரைக்கும் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கல, கிடைக்குமாங்க சார்? எங்கேயாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களாம்மா லா இது வரைக்கும்? அவன் நாங்கள் காலேஜில் சேர்க்கிறப்பயே நாங்கள் வராதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதனால நாங்கள் எங்கேயும் அப்ளை பண்ணலைங்க சார். எந்த காலேஜ்? பிரைவேட் காலேஜில் தேர்ட் இயர் லா படிக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தேர்ட் இயர் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு தான் நிறையா நிறுவனங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த படிப்பை தொடராமல் போயிடக்கூடாதுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பண்ணிங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்.
என்ஜிஓஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார், நம்ம அப்போ இப்படி பார்க்கலாமா, தனியார் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், என்ஜிஓ வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இவங்க என்னென்ன ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க, அவங்க எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதை எப்போ வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா, யார் யார் வாங்கலாம் சார்? இப்போ இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு வந்து இப்போ ஏர்டெல் கம்பெனி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்டெல் பாரதி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அப்புறம் அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அமேசான் எஃப்எஃப்இன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் வந்து ஒரு முக்கியமான காலேஜஸில் தான் படிக்கிறீங்க, டாப் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னாவே, இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வழியாகவே ஒரு டாப் 10,000 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்லாம் விடுவாங்க, அதுக்குள்ளே வந்தாவே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அமேசானுக்கு அப்புறம் டிவிஎஸ் கம்பெனி, டிவிஎஸ் ஷீமா ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுல் ஸ்காலர்ஷிப்புமே அவங்க வே ஆஃப் பண்ணுவாங்க. டிவிஎஸ் ஷீமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா படி ஃபார் ஸ்டடின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, BUDDY for study. அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி தெரியும் இல்லையா, அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆல்ஸ்டாம் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஃபெடரல் பேங்க் கொடுக்குறாங்க. ONGC நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ONGC ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆதித்யா பிர்லா கம்பெனி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் லெகார்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அது வழியாக ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் இன்ஜினியரிங் பசங்களுக்கு இருக்குது நிறையா. ஓகே சார், நிறைய இப்படி சொல்கிறீங்க, இன்ஜினியருக்கு சொல்கிறீங்க, இதற்கான விழிப்புணர்வு மாணவர்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க, என்ன படிக்கலான்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? அவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான சிக்கல்களை இதில் சந்திக்கிறதா சொல்கிறாங்க? ஆக்சுவலாக நான் பர்சனலாக கைட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நீ வந்து எந்த மாதிரி ஒரு சூழலேருந்து வரேன்னு எடுத்து தான் ஆரம்பிப்பேன். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, படிக்க போறியா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஃபஸ்ட் கிராஜுவேட்குள்ளே வரியா, அது ஃபஸ்ட்டு நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எந்தெந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, அப்புறம் அது பேஸ்ட் ஆன் இன்ஜினியரிங் கோர்சஸ் நீ படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் எங்கிட்ட அப்ரோச் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஷனாக ஸ்காலர்ஷிப் தான் மெயினாக வைக்கிறேன். ஏன்னா வீட்டு சூழல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோர்சஸ்லாம் இப்போ பசங்க தாராளமாக செலக்ட் பண்ணிடுறாங்க. நல்ல கோர்சஸே நல்ல காலேஜஸோ ஒரு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் வரவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது உண்டு. இப்போ எங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நாங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப் அலர்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டெலிகிராம் குரூப்லாம் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறோம். நான் சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பேசுகிறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் ஸ்காலர்ஷிப்ஸ் தான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பேன். நிறையா இன்னும் அவேர்னஸஸ் வரணும். எல்லாரும் அந்த காலேஜை சூஸ் பண்ணுறது, கோர்ஸ் சூஸ் பண்ணுறத பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, ஆன்லைனில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலமே பண்ணலாம், வெரிஃபிகேஷன் கூட அதுக்குமா நடக்கும், முடிஞ்ச அளவு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆன்லைன் அப்படின்னா எந்த போர்ட்டலில் போகணும் அப்படின்றத விட யார் மூலியமாக போகணும்? இப்போ இ-சேவை மையம் இருக்கும், அங்கே போகலாமா, இல்லை அவங்களே சுயமாக வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்? ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாங்க. இ-சேவை சென்டரில் முடிஞ்சளவு தவிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இ-சேவை சென்டரில் ரொம்ப பர்சனல் டேட்டாலாம் கொடுக்குறீங்க. ஆதார் கார்டு அது இதுன்னு கொடுக்கும்போது அது தப்பான பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இ-சேவை சென்டரில் தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்கன்னா மட்டும், ஏன்னா அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கூட பசங்க போவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவான், யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு பர்சனல் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நீங்கள் இ-சேவை சென்டரில் கொடுத்தாலுமே இமெயில், ஃபோன் நம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிடலாம். தெரிஞ்ச இ-சேவை சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி ஆன்லைனில் நீங்கள் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிடலாங்க. எல்லாமே இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் போடுங்களேன், நான் சொன்ன நேம் லிஸ்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் போடுங்க. அந்தந்த கம்பெனி வெப்சைட்ஸ்லேயே அப்ளை பண்ணுங்கள். எந்த வேறு வெப்சைட்டும் வேண்டாம். இப்போ நான் HDFC பேங்க் சொல்கிறேன்னா HDFC பேங்க் ஸ்காலர்ஷிப்பே இருக்கும். ஏர்டெல்னா அந்த வெப்சைட்லேயே அந்த லிங்க் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் செல்வகுமார் சார். சொல்லுங்கள். பையனுங்க அப்ளை பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து காலேஜுக்கு MGR காலேஜில். சரிங்க. அது பற்றி தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாங்களா, இதுவாகுங்களா? கண்டிப்பாக அப்ளை. என்ன படிக்கலான்னு இருக்கு? என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு அவர்? BCom ஜென்ரல் சார். அப்ளை பண்ணலாம். நீங்கள் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து காலேஜே சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அது பேசிக்காகவே இருக்குது. அது இல்லாமல் நிறையா தனியார் நிறுவன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் காலேஜே ஃபஸ்ட்டு அணுகுங்க. அவங்களே பேசிக்காக என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. நாங்கள் கொடைக்கானல்லேருந்து பேசுகிறோங்க சார். எங்கள் பொண்ணை லா காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கோங்க சார். அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, லாங்கிறது 5 வருஷ படிப்பு, 5 இயர் இன்டெகிரேட்டட் லான்னு சொல்லுவாங்க. 4 வருஷத்துக்கு அதிகமாக நீங்கள் எந்த படிப்பு படித்தாலுமே நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ FFE ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, அமேசான் FFE ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அதில் லா கோர்சஸ்க்கெல்லாமே ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. சார், நீங்கள் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டே வந்தீங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, பெண்களுக்காகவே பிரத்யேகமாக கல்வி உதவித்தொகையாக இருக்கணும்னு. ஸோ அவங்க எப்படி இதுக்கு விண்ணப்பிக்கிறது? இதுவும் வந்து முதல் பெண்களுக்கு மட்டும்தானா, வீட்டில் முதல் பட்டதாரி பெண்களுக்கு மட்டும்தானா?
இல்லை சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃபீல்டில் நம்ம பெண்கள் படிக்க போனாவே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நான் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏஐசிடியோட பிரகதி ஸ்காலர்ஷிப் இருக்குது. அடுத்து கோட்டா கன்யா பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்க் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து ஸ்டெம் எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் வெஸ்டர்ன் டிஜிட்டல்னு சொல்லி ஹார்டஸ்ட் கம்பெனிலாம் கேள்விப்படுறீங்க, அவங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி கோல்கேட் கம்பெனி பிடிஎஸ் பசங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் சம்மந்தமாக போகும்போது கண்டிப்பாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் முக்கியத்துவம் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா பாசிபிள் ஸ்காலர்ஷிப்ஸுமே அப்ளை பண்ணுங்கள், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ஒன்று இருக்குது. அப்புறம் கேஎஸ்பி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் யூகோ ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. எல்லா பெருநிறுவனங்களுமே வந்து உமன் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக இந்த படிப்புகள் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ரிசர்ச் ட்ரிவனாக அப்ளிகேஷன் ட்ரிவனாக இருந்தாலே அவங்க நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதுல அந்த மோட்டிவில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓகே சார், பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரியான்னு பேசுறேங்க சார். சார் நான் பிரியா பேசுறேங்க சார், சேலம் மாவட்டத்திலிருந்து சார். நான் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். சார் பாப்பா இப்ப +2 முடிச்சிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் பையதாங்க சார் எடுத்திருந்தா. ஓகே. 441 மார்க் எடுத்திருக்காங்க சார். இது மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வசதி இல்லாதனால ஸ்காலர்ஷிப் பாப்பாவுக்கு கிடைக்குமா சார்? இன்ஜினியரிங் மெடிக்கல் சைடு அந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னாங்க சார். கண்டிப்பாக கிடைக்குமா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா tna.online.org. நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கிடைக்கும், மார்க் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, அப்போ நல்ல மார்க்கு தான். இது 70% மேலே தான் இருக்குது. டிஎன்ஏ ஆன்லைனில் போய் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுங்கள். டிஎன் காசாவில் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அக்ரி அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அவங்களே நேரடியாக கூப்பிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸும் கேட்கலாம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்க போகிறீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமானது. மெயினாக இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு விஷயம் இருக்கிறனால நம்ம இ-சேவா சென்டர் போகக்கூடாது, டிஎஃப்சி சென்டர்ஸ் போகணும். அங்கே எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இல்லை, அந்த சர்டிஃபிகேட் இல்லை, எனக்கு பேர் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது. டிஎஃப்சி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்லேயே கீழே இருக்கும். உங்கள் ஊர்லேயே மினிமம் ஒரு 5 சென்டர்ஸாவது இருக்கும். மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸில் பெரிய பெரிய டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் எல்லாம் வேணால் எடுத்துக்கலாம். அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப் என்ன அப்ளை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களே உட்காந்து ஃபோனில் எல்லாத்தையும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. உங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா சிஸ்டமில் பண்ணுங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது கொண்டு. ஏன்னா ஃபோனில் ஹேங் ஆயிரும், அப்புறம் மிஸ் ஆயிரும். இன்னும் டிஎஃப்சி சென்டர்ஸில் போய் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க, இல்லாட்டி உட்காந்து லேப்டாப்பில் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. கண்டிப்பாக. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை சார் கேட்கலாம். சார் என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். என் பொண்ணு பேர் வந்து கே பிரியதர்ஷினி. ஓகே சார். +2ல வந்து 191 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்காலர்ஷிப் எப்படி எங்க அப்ளை பண்ண எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்களா, என்ன படிக்க போகிறாங்கப்பா? ஆமாம் சார், இன்ஜினியரிங் பிடெக். டிஎன்ஏ ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. tna.online.org வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னொரு 1 மாதத்தில் நடக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வரிசையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் படிச்சிங்கன்னா 25,000 வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சரிங்களா? அடுத்து நான் சொன்ன ஏர்டெல் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி கம்பெனி, அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர்னு ஒன்று இருக்குது, அமேசான் FFE. உங்கள் பொண்ணோட கட் ஆஃப்க்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அமேசான் FFE 40,000 வரையும் கொடுப்பாங்க வருஷத்துக்கு. ஸோ 4 வருஷத்துக்கு அதுவே உங்களுக்கு 1,60,000 ஆயிடுச்சு. அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கொடுக்குற இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்ல கட் ஆஃப். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஸோ யாரோ சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க நம்பாமல் இந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்கள் ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டை எடுத்துக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், நம்ம பேசிட்டே வரப்போ பெண்களுக்கு பேசணும், அடுத்து குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு பேசுகிறோம், அடுத்து வந்துட்டு தனியார் வழங்கக்கூடியது, அரசு வழங்கக்கூடியது, இப்படி மொத்தமாக பேசணும். இதில் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இல்லையா, பாலிடெக்னிக் இல்லையா, லா படிக்கிறாங்க அவங்களுக்குலாம் இல்லையா சார்? இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பட் ப்ரிடாமினெண்ட்டாக இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு இருக்குது. நான் மேபி பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸஸ்க்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு வேணால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து கோட்டா கன்யா ஸ்காலர்ஷிப், டாடா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப், SBI ஆசா ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம்,
சயின்ஸ் டிகிரிஸ் படிக்கிறீங்கன்னா மெயினாக வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் கூட ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, லெகார்ட் ஃபவுண்டேஷன், லெகார்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, பிஎஸ்சி டிகிரி படிக்கிறீங்க. சார் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய மாணவர்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி அறிவுறுத்திருப்பீங்க. அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான இடையூறுகள் சிக்கல்களை சந்திப்பாங்க, அவங்க எப்படி அதற்கு தீர்வு காண்றது? மெயினாக வந்து டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரொம்ப சரியாக வச்சுக்கணுங்க. இப்போ 10th 12th ஒரே மாதிரி சிக்னேச்சர் வச்சுருக்கணும். மெயினாக அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி போடக்கூடாது. ஒரு தடவை சிக்னேச்சர் போட்டிங்கன்னா அது த்ரூ அவுட் அது எவ்வளோ அவரேஜாக இருந்தாலும் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸில் பேசிக்ஸாக அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்கம் இது வருட வருமானம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இந்த மார்க் ஷீட்ஸ் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். மெயின் ஒரு 10-14 டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலுமே அவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அது அப்படியே தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகும். இது கூட ஸ்காலர்ஷிப் மட்டும் தனியாக ஏதாவது போய் வாங்கிட்டு வரணுமா அப்படிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு அட்மிஷன் போட போகிறீங்க, ஒரு காலேஜில் அட்மிஷன் சேர்ந்தீங்கன்னா அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களே, அதே டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸும் அப்ளை பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ கல்வி கடன் இருக்குது, கல்வி கடன் வாங்குறவங்களுக்கு ப்ரைவேட்லேயே இருக்குன்னு சொன்னீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் பேங்க் செக்டார்ஸில் கொடுக்குறப்ப அவங்க தொடர்ந்து கட்ட முடியலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சலுகை இருக்கா, அதற்கான தீர்வு? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கட்டணும். அதான் ஒரு வருஷம் பிரேக் கொடுக்குறாங்க. இப்போ 4 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு வந்தாலே போதுமானது. 5வது வருஷம் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டினாலே போதும். படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து அசல் கட்டணும்னு அவசியம் இல்லை. 6வது வருஷத்தில் நீங்கள் திருப்பி பே பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப மினிமமாக கட்டிட்டு வந்தாலே போதும். நீங்கள் அப்பப்போ 10,000 5,000 அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாலே போதும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வே ஆஃப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து முன்னெடுப்பு எடுத்துகிட்டு நிறைய பேர் கம்ப்ளீட்லி ஸ்கூல் எஜுகேஷன் இது லோனை வந்து வே ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 1 வருஷம் பிரேக் எடுத்துக்கலாம். 6வது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் பிஎம் வித்யாலட்சுமிலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டென்யூர்னு சொல்லுவாங்க, எவ்வளோ வருஷம் வரையும் அந்த லோனை பிரித்து கட்ட முடியும்னு இருக்கு இல்லையா. பிஎம் வித்யாலட்சுமியில் 15 வருஷம் வரையும் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு 15 இயர்ஸ் வரைக்கும் கூட அந்த லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னா இங்கே கல்வி கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம் இருக்குது. ஆக்சுவலாக அப்ராட் எஜுகேஷனுக்கு வந்து 20 லட்ச ரூபா வரையும் லோன் கொடுப்பாங்க. அதே வித்யாலட்சுமி போர்ட்டலில் 20 லட்ச ரூபா வரைக்கும் ஈவன் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கூட ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 20 lakhs வரையும் லோன் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து கொலாட்ரல்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அமௌண்ட் பெருசு அப்படிங்கிறதுனால யாராவது கையெழுத்து போடணும், இல்லை ஏதாவது ஒரு அசட்டை காமிக்க சொல்லுவாங்க, ப்ரூஃபாக காமிக்க சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற வித்யாலட்சுமி வழியாக இருந்தாலும் சரி, பிஎம் வித்யாலட்சுமி வழியாக இருந்தாலும் சரி கிடைக்கும். நான் இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன், myscheme.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது படிப்புன்னு மட்டும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலாக நான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகளை எல்லாத்தையும் நான் வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா myscheme.gov.in. அது வந்து படிக்க போகிறவங்களிருந்து, பெண்கள் வேலைக்கு போகிறதுலேருந்து, கொஞ்சம் நலிவடைந்த இடத்துலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏகப்பட்ட அந்த சப்சிடைஸ் ஸ்கீம்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடையாது, இது இன்னும் கம்மியான விலையில் எப்படி வாங்குறது, இன்னும் பெனிஃபிட் எப்படி எடுத்துக்கிறது, அது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே சார். இன்னொன்று அப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் தானா? இல்லை, ஆக்சுவலாக ஒவ்வொரு பேங்க்குக்கும் அது மாறுங்க. அது நீங்கள் உட்காந்து பப்ளிக் பேங்க், ப்ரைவேட் பேங்க் நிறையா இருக்குது. ஜென்ரலாக பப்ளிக் பேங்க்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நீங்கள் உட்காந்து வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ரெப்போ ரேட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணுங்கள், அதில் எது கம்மியோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிஎம் வித்யாலட்சுமி நான் சொன்ன மாதிரி பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீமில் போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது. அந்த டாப் 200 இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் லிஸ்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போய் போடுங்க பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் ஜிஓன்னு போடுங்க. எப்பயுமே வந்து ஒன்னதர் யூடியூப்பை பார்க்காதீங்க. இப்போ பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம்னு சொல்கிறேன்னா கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேண்டமாக கூகுள் சர்ச் பண்ணுறோம், யாரோ சொல்கிறது கேட்கணும். அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன் நான் சொல்கிறேன், 7.5 ரிசர்வேஷன் ஜிஓன்னு போடுங்க. அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் படிச்சு புரியும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மெயினாக. அதனால உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். இதில் வந்து வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. எவ்வளோ வருமானம் இருக்கணும்? ஒருவேளை வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடுமா குறையும்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, 8 லட்ச ரூபா வரையும் வருமானம் இருந்தாலுமே ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து 8 lakh வரையும் இருக்கலாம். அதாவது ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அம்மா அப்பாவோட 2 பேரும் சேர்த்து 8 லட்சங்கிறது ரொம்ப நல்ல அமௌண்ட் தான். பட் ஸ்டில் ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த கம்யூனிட்டி பேஸ்டாக போகும்போது மட்டும் 2.5 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கணும், 1.5 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேப் இருக்குது. பட் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த 8 லட்ச ரூபா வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தனியாரை பற்றி பேசணும். ஃபவுண்டேஷன், என்ஜிஓஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள் யார் யார் கொடுக்குறாங்க, எந்தோட எலிஜிபிலிட்டி அடிப்படையில் கொடுக்குறாங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் லிஸ்ட் பண்ணுறேன்.
மெயினாக வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்டாக போகும்போது வித்யாதன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குங்க. 11th 12th காலேஜ் எஜுகேஷன் வரையுமே படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் 11th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் போடலாம். வித்யாதன் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸ்கூலில் படிக்கும்போது அதோட சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து இப்போது காலேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா மாற்றம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு முக்கியமாக ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற பசங்களுக்கு வந்து ₹0 ஃபீஸ் அவங்களே எடுத்து வெரிஃபை பண்ணி பெரிய பெரிய காலேஜஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு சீட் ஃப்ரீயாக கிடைக்கும். அவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து எஃப்எஃப்இ நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் எஃப்எஃப்இ ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப் இது வந்து எம்பிபிஎஸ் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. எஃப்எஃப்இ ஏடபிள்யூஓஓ ஸ்காலர்ஷிப் இது வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் லா படிக்கிற பசங்களுக்கு வந்து எஃப்எஃப்இ ஏடபிள்யூஓஓ ஸ்காலர்ஷிப். அடுத்து ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் அதான் ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் தான் எஃப்எஃப்இன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்எம்இஎஸ் ஃபவுண்டேஷன் இப்போ நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 120 பசங்களை படிக்க வைக்கிறோம். 49 டாக்டர்ஸ் 38 இன்ஜினியர்ஸ் கிட்ட படிக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒரு டாப் 50-60 இன்ஸ்டியூஷன்ஸ். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு 40,000 கூட கட்ட முடியல அப்படிங்கிற சூழலை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி முக்கியமாக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு எங்கள் ஃபவுண்டேஷனில் படித்த பசங்க நிறைய பேர் 8 லட்சம் சம்பளம் 16 லட்சம் சம்பளம்லாம் போயிருக்காங்க. இதில் நம்ம வால்மார்ட்டில் ஒரு பையன் பிளேஸ் ஆகிருக்கான், ஜோகோவில் ஒரு பையன் பிளேஸ் ஆகிருக்கும். முக்கியமாக நாங்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் மட்டும் கிடையாது, மென்டர்ஷிப் சப்போர்ட். எங்கள் ஸ்காலர்ஷிப் எப்போ வேணால் செப்டம்பருக்கு அப்புறம் தான் நாங்கள் ஓப்பனே பண்ணுவோம். கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். எல்எம்இஎஸ் ஃபவுண்டேஷன் கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி முடிச்சு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எண்டு டு எண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 4 லட்ச ரூபா செலவாகுது 4 வருஷத்துக்குனா 4 லட்ச ரூபாயுமே உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ் மாதிரி வந்துடும். ஃபுல் சப்போர்ட் கிடச்சிரும். ப்ளஸ் மென்டர்ஷிப் சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நான் எஃப்எஃப்இ சொன்னேன் இல்லையா, அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடையாது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து பணம் வாங்கி படிச்சேங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக ஆக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் போடுறாங்க. நாங்களும் அந்த எஃபர்ட் போட்டு நான் சொன்னேன் 38 இன்ஜினியர்ஸில் நிறைய இன்ஜினியர்ஸ் 8 லட்சம் 4 லட்சம் முக்கியமாக இந்த இது சேலம் பக்கத்துல எல்லாம் தறி நெய்வாங்கல்ல அந்த மாதிரி நிறைய பசங்க வந்து படிக்கிறாங்க எங்கள் ஊரில். அதே மாதிரி அம்மா அப்பா வந்து செங்க சொல்லிக்க வேலைக்கு போகிறாங்க, 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நலிவடைந்த இடத்துலேருந்து வர பசங்களை தான் நாங்கள் தேடி ஐடென்டிஃபை பண்ணி படிக்க வைக்கிறோம். செப்டம்பருக்கு அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சார், நீங்கள் நிறைய வெப்சைட் சொல்கிறீங்க, நிறைய தனியார் நிறுவனங்கள் என்ஜிஓ சொல்கிறீங்க, ஃபவுண்டேஷன் சொல்கிறீங்க, அப்படின்றப்போ நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ மாணவர்கள் வந்து தேவைப்படும் போது அவங்க போவாங்க, தேடி போவாங்க. அது எப்படி வெரிஃபை பண்ணுறது? இவங்க சரியான ஆள் தானா, நம்பிக்கைக்குரியவங்களா அப்படின்றது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது? அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நான் வந்து எல்லா ஸ்காலர்ஷிப்ஸையும் வந்து பிக்மை கேரியர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது எங்களோட பிளாட்ஃபார்மில். நான் அதை வெரிஃபை பண்ணி தான் ஸ்காலர்ஷிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டெலகிராம் பேஜ் இருக்குது scholarships_PMCன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களே பசங்களை படிக்க வைக்கிறதுனால அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம் யாருக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம், விடக்கூடாது, விடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 8000 ரூபாய் கிடைக்குதுன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு லேப்டாப் வாங்க போகிறான், ஏதாவது வாங்க போகிறான், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். scholarships_PMCங்கிற டெலகிராம் பேஜில் நான் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் வெரிஃபை பண்ணி தான் போடுறேன். ஆனால் நீங்கள் கேட்ட ரொம்ப நல்ல கேள்வி. எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து ஆத்தென்டிக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டபுள் செக் பண்ணணும், ட்ரிபிள் செக் பண்ணணும். இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே ஆத்தென்டிக்கானது தான். ஓகே சார். அப்படி மாணவர்கள் பண்ணும்போது இயல்பாக நடக்கக்கூடிய தவறுகள் என்ன, அதுலேருந்து அவங்க எப்படி வந்து தங்களை தற்காத்துக்கிறது? ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு சில ஸ்கேம் சுட்டி காட்ட முடியுமா? அதுலேருந்து மாணவர்கள் வந்து எப்படி, பெற்றோர்களும் சரி, எப்படி வந்து அதுலேருந்து கவனமாக இருந்து தப்பிச்சுக்கிறது? இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் ஆகுதுன்னா ஏர்டெல் வெப்சைட்லேயே போய் அப்ளை பண்ணணும். அது அந்த ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் அந்த நோட்டிஃபிகேஷனை எல்லா வெப்சைட்லையும் போட்டு வச்சிருப்பாங்க ரேண்டமாக. நம்ம என்ன பண்ணுவோம்னா கூகுள் சர்ச் பண்ணி மேலே எதோ வருதோ அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். அது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் சொல்லணும்னா அந்த கம்பெனி வெப்சைட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் அதை அப்லோட் பண்ணணும். ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இ-சேவா சென்டர்ஸில் போய் அப்ளை பண்ணாதீங்க. இ-சேவா சென்டரில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன். முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸில் ஓகே. பட் அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ் அந்த ரொம்ப இன்டீரியர்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களா நம்பிக்கையானவங்கள வருமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் எல்லா சென்சிட்டிவ் டேட்டாவும் கொடுக்குறீங்க. ஆதார் கார்டை கொடுக்குறீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. அவங்க நாளைக்கு அது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஸ்காலர்ஷிப்னு பெருமையாக கொடுத்துட்டு வந்துடுவீங்க. என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. முக்கியமாக ஷெடியூல்டு பசங்க ஊருக்குள்ளே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இ-சேவா சென்டர்ஸே அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துடும். இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. பசங்களுக்கு அது போய் சேராது. சம்டைம்ஸு சில இன்ஸ்டியூஷன்ஸே வந்து அவங்க வாங்கிட்டு பசங்களுக்கு கொடுக்காமே வந்து அலக்கழிக்கலாம் செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே பார்த்து அப்ளை பண்ணணும். டேரெக்டாக இருக்க அந்த கம்பெனி வெப்சைட்லேயே அப்ளை பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். ரேண்டம் வெப்சைட்ஸில் ஒரு யூடியூபரை சொன்னாலும் கேட்காதீங்க. ஓகே சார். இன்னொன்று என்னென்னா கல்வி கடனாலும் சரி, கல்வி உதவித்தொகை அப்படின்னாலும் சரி, மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க, கிடைக்கிது அப்படின்னா அவங்க படிப்பு சார்ந்து அந்த பணத்தை அவங்க எப்படி சார் யூஸ் பண்ணணும்? அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
அது எப்படி அவங்க யூஸ் பண்ணணும், எதற்காக யூஸ் பண்ணணும்? இதை ஒட்டி நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து 17 வயசில் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் டிகிரி போகிறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸ் சப்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் லோன் அப்ளை பண்ணுங்கள், ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன், எங்கெங்கே கிடைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கோங்க எஜுகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் இருக்குது, இதை பற்றி ரொம்ப எப்பயுமே சொல்லுவேன். கோயம்புத்தூரில் போன வருஷம் மட்டும் 5 கோடி மதிப்பிலான நகைகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. பையனை பொண்ணு கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நகைகள் நிறைய மீட்டப்படுறதே இல்லை. ஸோ அம்மா அப்பாவோட நகையை வச்சு படிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக ஃபஸ்ட் இயர் அம்மா அட்மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர்லேருந்து லோன் அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 50 ஸ்காலர்ஷிப்பாக அதை அப்ளை பண்ணும். நான் சொல்கிறேன், ஃபுல்லாக 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கல்விக்கரமில் 100% ஸ்காலர்ஷிப் எது வேணாலும் கிளிக் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து கேப் இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 200 பேருக்கு தான் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு 100 பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சவால்கள் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப்பை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். லோன் போட்டு பண்ணிங்களேன், கவர்மெண்ட்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, சம்டைம்ஸ் வே ஆஃபே பண்ணுது. 5 வருஷம் ஒரு டைம் கொடுக்குது. நீங்கள் 21 வயசில் படித்து முடிக்கிறீங்க, அடுத்து வேலைக்கு போயிடுவீங்க. அந்த ஒரு வருஷம் நீங்கள் ஒரு 20,000 30,000 சம்பளத்துக்கு போனால் கூட வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சிடலாம். நீங்கள் திருப்பி லோனை ரீபே பண்ணிடுங்க. அம்மா அப்பாவை பொறுத்தளவுக்கு வந்து என் பிள்ளை படித்து பெரிய சம்பளத்துக்கு போயிட்டாங்கிறத விட என் பிள்ளை அவன் படிப்பு அவனே பார்த்துக்கிட்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 21 வயசுக்கு அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்குறத பற்றி ரொம்ப யோசிக்கணும் நீங்கள். அதே மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் வந்து இப்போது நான் நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஸ்டைஃபண்ட் மாதிரியும் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போதே ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறீங்கன்னா நிறைய ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷாலாம் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம். இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் நிறைய பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. கண்டிப்பாக. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பாரதிதாசன் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் இந்த கடன் வந்து பேங்க்ல லோன் கிடைக்குமா சார்? நம்ம இப்போ பாப்பா வந்து இன்ஜினியரிங் போகிறாங்க, அதுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணணும் சார். அதான் கிடைக்குமான்னு கேட்குறேன் சார். நான் முதல்ல ஒரு கடை வாங்கியிருந்தேன் சார் பேங்க்கில். அதை வந்து நான் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் சார். ஓகே. அதனால வந்து எனக்கு கடன் கிடைக்காம போகுமா சார்? இல்லை, நீங்கள் திருப்பி கிளியர் பண்ணிட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் கிளியர் பண்ணாமல் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் சார். 3 பேங்க்குக்கு அப்ளை பண்ணலாம். வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். உட்காந்த இடத்துல இருந்தே 3 பேங்க்குக்கு அப்ளை பண்ணலாம். அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பொண்ணை நம்பி உங்கள் பொண்ணோட படிப்பை நம்பி அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்பி காசு கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அப்பா வந்து கடன் வாங்கி திருப்பி கட்டாமல் இருந்தாருன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சார் ஹலோ சொல்லுங்க சார், இணைப்பில் வந்துட்டீங்க சார். தொலைக்காட்சியை பேசுங்க சார். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சார் இப்போ என் பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு பிஎஸ்சி காஸ்டிங் டிசைனுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து 10,000 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க சார். 2 வருஷத்துக்கு வாங்கிட்டோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எந்த ஸ்காலர்ஷிப்மே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணுதான் அப்ளை பண்ண முடியுமா சார்? என் பொண்ணு வந்து 580 600க்கு வந்து 580 ஒண்ணுங்க சார். 4 வந்து சென்டம் வாங்கியிருக்கு அப்படின்னு சார். சூப்பர். எங்கே படிக்கிறாங்க, எந்த காலேஜில்? பிஹெச்டிலிங்க சார். ஓகே. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நீங்கள் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அவைல் பண்ணிக்க முடியும் சார். ஓகே சார். நீங்கள் ஆக்சுவலாக பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல காலேஜில் படிக்கிறீங்க, நல்ல மார்க் வச்சுருக்கீங்க போது 4 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் தாராளமாக கொடுப்பாங்க. நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஏதாவது ஒன்று தான் அவைல் பண்ணிக்க முடியும் சார், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே சார். அடுத்த நேர் இருக்காங்க சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சார் என் பேர் மோகனா சார். சொல்லுங்க மோகனா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார். அதுக்கு ஏதாச்சும் இப்போ வந்து ஃபீஸ் இருக்கா, ஸ்காலர்ஷிப் இருக்கா? அண்ட் நான் வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு லோன் அவைலபிலிட்டி ஏதாச்சும் இருக்குமா? இல்லை, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க நீங்கள்? நான் காலேஜ் முடிச்சுட்டேன் சார், பிபிஏ முடிச்சிருக்கேன். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து நான் அகாடமி சேரணும். ஸோ அதுக்கு லோன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே civilservicecoaching.com ஒரு வெப்சைட் இருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வருஷத்துக்கு 75,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்து
உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ யூபிஎஸ்சி போகிறீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி போகிறீங்க, எஸ்எஸ்சி போகிறீங்க அப்படின்னா நான் முதல்வன்கிற வெப்சைட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட அதில் எஸ்எஸ்சியில் கிளியர் பண்ண பசங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கூட வச்சுருந்தாங்க. நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள், அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் இருக்குது. கவர்மெண்ட்டே ஒரு சின்ன பேசிக் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு உங்களை எடுத்து ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்து மாதம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. இப்போ யூபிஎஸ்சிலாம் படிக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரையில் உங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரியா? civilservicecoaching.com நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இது ரெண்டையும் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். நீங்கள் தனியார் கோச்சிங்கில் படிக்கிறதுக்கு யாருமே ஸ்காலர்ஷிப் லோன்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறது இல்லாமல். இல்லை சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ சார். சார் தொடர்ந்து பேசலாம் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் டிவியை மியூட்ல வச்சுருங்க, இல்லை சத்தத்தை குறைச்சிட்டு தள்ளி வந்துருங்க சார். அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர் இருக்காங்க. பேசலாம் சார். பேசுங்க சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம்னா கேட்கலாம் சார். டிவியை பார்க்காம பேச முடியுமா? இப்போதான் சார் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன் சார். சரிங்க. காலேஜ் லோன்ஸ் எப்படி சார் அப்ளை பண்ணுறது? ஸ்காலர்ஷிப் எனக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணிடுங்க. என்ஐஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷன், என்ஐஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் ஒரு போனஃபைட்டை வாங்குங்க. போனஃபைட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் ப்ராசஸே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இதில் இருந்து லோன்லேருந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் லோன் இப்போவே வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு பேங்க்கில் போய் சொல்லிருங்க, இந்த மாதிரி நாங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நான் கவுன்சிலிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறது நல்லது தான். இல்லை நீங்கள் போனஃபைட் வந்ததுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல சார். அடுத்த நேருக்கு இல்லை சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் எஸ் சுமையா ஃபர்வின் பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்துங்க சார். சொல்லுங்கம்மா, சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். இது சார் நான் முதல்வன் திட்டம் இருக்கு தெரியுமா? ஆமா. அதை வச்சு நீட் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா? யூபிஎஸ்சி திட்டம் மாதிரி இல்லை, மாடல் ஸ்கூல்ஸில் அந்த ஸ்கூல்ஸே செலக்ட் பண்ணி நீட் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கம்மா. இப்போ உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா மாடல் ஸ்கூல்ஸ்லையும் செலக்டிவான மாணவர்ஸை செலக்ட் பண்ணி 500லேருந்து 1000 பேருக்கு மேலே அவங்களே நீட் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று ஃப்ரீ வெப்சைட் இருக்குது, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. SATHEE இங்கே வந்து நீட் ஜேடபிள்யூக்கான ஃப்ரீ கோச்சிங் கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருக்கும். கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும், பெரிய பெரிய லெக்சர்ஸோட வீடியோஸ் இருக்கும், கிராஷ் கோர்ஸ் இருக்கும், எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் அங்கேயே கற்றுக்கலாம். நல்லா சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி சார், நேர் கேட்டதில் இருந்து தான். இப்போ வந்துட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்திருக்காங்க, லோனாலும் சரி ஸ்காலர்ஷிப் அப்படின்னாலும் சரி, இப்போ யூஜிக்கு முடிச்சுட்டு பிஜிக்கு போனாங்கன்னா அப்போயும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாமா? இப்போ இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு கேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி போனீங்கன்னா அவங்களே மாதம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 13,000 ரூபா வரையும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் யூஜியோ பிஜியோ ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே போயிடணுங்கிற கோல் வச்சுக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து சும்மா வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜில் படிச்சிங்கன்னா ப்ரோஜனமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுங்கள். அப்போ ஐஐடி ஜாம்னு ஒன்று இருக்குது, சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஐஐடி ஜாம் மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்டே உங்கள் ஃபீஸை கட்டுறதுக்கு போதுமானதாக இருக்கும். மெயினாக நீங்கள் ரிசர்ச் பண்ண போறீங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங்லாம் கேட் எக்ஸாமினேஷன் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, சூப்பர் இன்ஜினியர் ஆகணும், நீங்களே உங்களை படிப்பை பார்த்துக்கணும், மினிமம் 10 லட்ச ரூபா சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா கேட் எக்ஸாமினேஷன். நீங்கள் மாதம் 13,000 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 32,000 வரையும் உங்களுக்கு வந்து மாதம் கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு பிஹெச்டி பண்ணணும்னா பிஇ எம்இ பிஹெச்டி இதாங்க 4 இயர்ஸ் பிஇ 2 வருஷம் எம்இ 6 வருஷம் பிஹெச்டி கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்கன்னா எம்இ படிக்க தேவையில்லை. 2 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஇலேருந்து டேரெக்டாக பிஹெச்டி பண்ண போயிடலாம் வித் ஸ்டைஃபண்டோட. ஸோ இன்ஜினியரிங் பர்சன் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் ஸ்காலர்ஷிப்னா கேட் எக்ஸாமினேஷன் நிறையா இருக்குது. சயின்ஸ் பர்சன் ஐஐடி ஜாம் மாதிரி ஐஐடிஸ் என்ஐடிஎஸ் மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அது ஸ்காலர்ஷிப் கூட கிடையாது, ஸ்டைஃபண்ட் உங்களை படிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. ஓகே சார், பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம் சார். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சார் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஹலோ, சொல்லுங்க. தேனி கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். தேனி கம்பம் பேசலாம் சார். தேனி கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். சார் உங்களுடைய நீங்கள் பேசுறது கேட்குறது, டிவியை பக்கம் பேச முடியுமா? தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். லா காலேஜ் லோன் கிடைக்குமான்னு கேட்குறேன் சார். லா காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் சார்.
அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் இப்போ தான் ஓப்பனில் இருக்குது. ஆமா சார், அப்ளை பண்ணிருக்கேன் சார். கிடைக்கும். அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அமேசான் FFE ஸ்காலர்ஷிப்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் இயர் லா காலேஜ் நீங்கள் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. FFE ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி உள்ளே போனாலே அங்களே உங்களுக்கு அட்மிஷன் சப்போர்ட்லேயே வந்து நிறைய கொடுப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன இருக்குன்ட்டு. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி கொண்டோம். இந்த 1 மணி நேரம் நிறைய விஷயங்கள் லோன் ஸ்காலர்ஷிப் பற்றி பேசணும். நீங்கள் என்னென்ன லோன் இருக்குது, என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு சொன்னீங்க. ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, பெற்றோர்களை தவிர்த்து மாணவர்கள் வந்து அவங்களாவே இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப அவங்களாவே படிக்கணும், பெற்றோரை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னீங்க. அப்படி இருக்கப்போ அதற்கான அவசியம் என்ன, அதை வந்து யார் கொண்டு போகணும், குறிப்பாக பள்ளிகள் மூலமாக அதை கொண்டு போகணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பெற்றோர்கள் மட்டுமே மாணவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, மாணவர்களும் தனியாக போக முடியாது. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இவ்வளவு இருக்குது, லோன் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது விழிப்புணர்வு அவேர்னஸை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, குறிப்பாக பள்ளிகள் மூலமாக அவங்க பள்ளி நிர்வாக மாணவர்களுக்கு எப்படி வந்து வழிகாட்டுறது, அதை குறித்து நேர்களுக்கு நிறைவாக நீங்கள் கருத்து சொல்லிடலாம் சார். கண்டிப்பாக. நீ ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்து ஒரு 2 மாதம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இருக்கும்ல, காலேஜோட அட்மிஷன்ட்டு போயிட்டு எனக்கு கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ஏதாவது அவைல் பண்ண முடியுமான்னு கேளுங்க. இந்த BC MBC அப்படி சொல்லுவாங்கல்ல, கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து காலேஜ் வழியாக தான் மோஸ்ட்லி வந்து டிரான்சாக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் என்னங்கிறத அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவே நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருந்தேன், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவே எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் எழுதி போடுங்க. சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஊரில் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியும். அதுவும் சயின்ஸ் டெக்னாலஜிக்குள்ளே வரீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள் மெயினாக. ரைட்டா, மினிமம் வந்து இப்போ நீங்கள் ஜூன் ஜூலையில் அட்மிஷன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. டிசம்பர் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தனியார் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா படி ஃபார் ஸ்டடின்னு ஒரு வெப்சைட் நான் சொன்னேன், இல்லாட்டி டெலிகிராம் பேஜ் ஒன்று சொன்னேன், scholarships_PMC, அங்கே எல்லாமே இருக்கும். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வருதுங்க, நீங்கள் தேட வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக மினிமம் 50 ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஐ வில் டெல் யூ மினிமம் 1 லட்ச ரூபாயாவது கிடைக்கும். 50,000லேருந்து 1 லட்ச ரூபாவது கிடைக்கும். அது ஆல்மோஸ்ட் உங்களோட 70% 80% சில பேருக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே நீங்கள் எஜுகேஷனை படிச்சிட முடியும். நான் ஏன் அதை எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த 4 வருஷம் படிக்க போகிறீங்கன்னா, முக்கியமாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா மினிமம் 5லேருந்து 10 லட்ச ரூபா செலவாங்க. அந்த 5லேருந்து 10 லட்ச ரூபா செலவுங்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா அம்மா அப்பாவோட ஒரு 15 வருஷம் சேவிங்ஸாக இருக்கும். நீங்கள் பிறந்ததுலேருந்து 10 200 100 சேர்த்து வச்ச காசு அது அடுத்த 4 வருஷத்தில் உங்களுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கும்போது அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சேமிப்பும் சில வீட்டில் இருக்காது, கடன் வாங்கி தான் உங்களை படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நகையை ஆசையாக பார்த்து டிசைன் பார்த்து வாங்க நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சு திருப்ப முடியாமையும் போயிடும் தயவு செஞ்சு. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கையில் இருக்குது, மொபைல் கையில் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது சேனலில், திருப்பி பார்த்து நோட் பண்ணி அந்த 50 ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவோட 15 வருஷ சேவிங்ஸை காப்பாற்றலாம். முக்கியமாக அவங்க கடனாளி ஆகாமல் நீங்கள் காப்பாற்றலாம். நல்ல சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி ஷா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.